கண்டிப்பாக ராகுல் காந்தி பதவி இழக்க நேரிடும். திமுக காங்கிரஸ் உறவு வராது, பிரியும், பிளவு ஏற்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கென்டக்கி ஃபுட் சிக்கன் டெம்பகோல ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ் கேரியர்ல போட்டு கொடுத்துருவாங்க. சூடான காஃபி, டீ வருது. இது அங்க போராட்டம். பட்ஜெட்டுக்கு முதல் நாள் பேச வரும்போது ஜூடோ இப்படிங்கிறாரு. என்ன வழி போன மாதிரி என்னன்னு புரியல. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நேயர்களே. நாடாளுமன்ற பட்ஜெட் செஷனுடைய முதல் பாதி முடிவடைந்திருக்கிறது. அடுத்து இரண்டாவது செஷன் மார்ச் 9 தொடங்க இருக்கிறது. இந்த அமர்வை பொறுத்தவரை லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியினுடைய செயல்பாடுகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின. ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றம் கூடுகின்ற பொழுது அவர் புதிய புதிய பிரச்சனைகளை உருவாக்கி புதிய புதிய சர்ச்சைகளை எழுப்புவது வாடிக்கைதான் என்ற போதிலும் இந்த முறை வேற லெவலுக்கு அவர் போயிடுறாரு. அவரை பதவி நீக்கம் செய்ய கோரும் தனி தீர்மானம் கொண்டு வர அளவுக்கு போயிருக்கு. இது மாதிரி நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் டெல்லி விவகாரங்கள் இவையெல்லாம் குறித்து விவாதிப்பதற்காக பத்திரிகை உலக ஜாம்பாவான் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டு காலமாக டெல்லி நாடாளுமன்றம், அரசியல் இதை சுற்றியே வந்திருக்கீங்க. இப்போ நடந்து முடிந்து இருக்கக்கூடிய பட்ஜெட் செஷன், இதுல ராகுல் காந்தியினுடைய செயல்பாடு, இத பத்தி உங்களுடைய பார்வை என்ன? கோலால நேயர்களுக்கும் தங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ராகுல் காந்தியினுடைய ஒரு பண்பாடுகள், அவருடைய அணுகுமுறைகள், அரசியல் ரீதியாக அவர் செய்யக்கூடிய அராஜகம், இதையெல்லாம் ஒன்றுவழித்து பார்த்தால் தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி எனது 45 ஆண்டு கால பாராளுமன்ற ரிப்போர்ட்டிங்ல இது ஒரு கரி நாள். காரணம், கோலால நேயர்களுக்கு சொல்ல வேண்டியது, எதிர்கட்சியாக 40 ஆண்டுகள் இருந்த பாரதிய ஜனதா கட்சி, அடல் பிஹாரி வாஜ்பாய், எல்கே அத்வானி, சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி போன்றவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார்கள். தவிர ராகுல் காந்தியினுடைய தாய், தந்தை இருவருமே எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார்கள். போராத குறைக்கு PV நரசிம்மராவும் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். அவர்களை நேரில் பிரஸ் கேலரியிலிருந்து நாடாளுமன்ற நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்த எனக்கு ராகுல் காந்தி மீது சில கருத்துக்களை சொல்வதில் எனக்கு ஒரு துக்கமாக இருக்கிறது பிரபு. காரணம், ஒரு அணுகுமுறை என்றால் பாராளுமன்றத்தில் பேச ஆரம்பித்த உடனேயே ஃபர்ஸ்ட் கியர்லயே போறார். அதுவும் 100 கிலோமீட்டர் ஸ்பீடு எடுத்த உடனே புஸ்தகங்கிறார். எந்த புஸ்தகம் கேட்டீங்கன்னா, ஒரு பப்ளிஷ் ஆகாத புஸ்தகம், நர்வானே பற்றி. So these are the memoirs of General Naravane, in which ஒரு பத்திரிகையில் வந்திருக்கிறது என்கிறார். அந்த பத்திரிகை நர்வானே புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதிகள். அதை ஆத்தென்டிகேட் பண்ண மாட்டேங்கிறாரு. காரணம் என்ன என்று கேட்டால், அந்த புத்தகத்தை மறைக்கிறார். மத்த நாள் புஸ்தகத்தை கொண்டு வராரு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு பாருங்க. அது ஒண்ணு. இரண்டாவது, தன்னை பேச விடவில்லை என்பதனால் சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம். தன்னை பேச விடவில்லை என்பதற்காக இவர் பேசினார் 40 நிமிஷம். அதே பாயிண்ட்ல இருக்காரு. நீ அந்த பழைய டேப் ரெக்கார்டர் எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் யூடியூப்ல. நர்வானே புஸ்தகம், நர்வானே கேரவான், நர்வானே புஸ்தகம், கேரவான், இதுதான் சொல்லிட்டு இருக்காரு. தவிர சைனா, கல்வான். பிரதமர் எதிர்க்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ராணுவ அமைச்சர் எதிரே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உள்துறை அமைச்சர் எதிரே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு எதிர்கட்சி தலைவர் என்பவர் வருங்கால நிழல் பிரதமராகத்தான் இந்தியா கண்டது. அவர் பிரதமரையும் பேச விடுவதில்லை. போதாத குறைக்கு பிரதமர் வரும் முன் தமிழக பெண் எம்பிக்களை முன்னாடி விட்டு, மகாராஷ்டிரா பெண்களை முன்னாடி விட்டு முற்றுகையிட பார்த்தார். அவரை
माननीय अध्यक्ष स्पीकर महोदय ने बड़ा सोच समझ करके அது மாதிரியான நிலைமையை செய்வதனால் பாரதிய ஜனதா கட்சி நிஷிகாந்த் தூபே என்பவர் தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். மார்ச் 9 என்று தாங்கள் குறிப்பிட்டீர்கள். திங்கட்கிழமைக்குள்ளாக அந்த ஒரு தீர்மானம் சப்ஸ்டான்டிவ் மோஷன் என்பது எப்படி இந்திரா காந்தியை சௌத்ரி சரண் சிங் அவர்கள் சிக்கமங்களூர் நாடாளுமன்றத்தில் இருந்து ரத்து செய்தாரோ, எப்படி சபாநாயகராக இருந்த சோம்நாத் சாட்டர்ஜி கேஷ் ஃபார் கொஸ்டின்ஸ், கேள்விகளுக்கெல்லாம் பணத்தை வாங்கி கொண்டு கேள்வி கேட்கிறேன் என்று 10-13 எம்பிக்களை பதவி ரத்து செய்தாரோ, அந்த மாதிரியான ரூல்ல நிஷிகாந்த் தூபே கொண்டு வந்திருக்கிறார். இனி அரசாங்கம் அதை எப்படி எடுக்க போகிறது? பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு தவிர சபாநாயகர் என்ன செய்கிறார்? சபாநாயகர் சொல்லிட்டார், என்மேல் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நான் வரமாட்டேன்னுட்டார் சபைக்கு. ஆனா இதுல துணை சபாநாயகர் இல்லை நம்ம இந்தியால. நாடாளுமன்ற குழுவை அதாவது பேனல் ஆஃப் வைஸ் சேர்மன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ், அது 5 பேர் 6 பேர்களை கொண்ட ஒரு குழாம் அமைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து ஒருவர் துணை சபாநாயகர் ரீதியில் சபையை நடத்துவார். அதில் ஆர் ராஜா கூட இருக்கிறார் தமிழகத்திலிருந்து, ஜெகதம்பிகா பால் என்பவர் உத்தரப்பிரதேசத்திலிருந்து இருக்கிறார். அவரை வைத்து பாராளுமன்ற நடவடிக்கை நடக்கிறது பட்ஜெட் கூட்டத்தொடர். அதுல இந்த மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் ஸ்பீக்கர் கொண்டு வந்த போது ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேச மறுத்த ராகுல் காந்தி 40 நிமிடம் ஆனாலும் அவருக்கு பேச்சு முன்னாடி செகண்ட் பாயிண்ட்டுக்கு போறதுக்கு கஷ்டப்படுறாரு. நான் எத்தனையோ ஸ்பீக்கரை பார்த்திருக்கேன். ஜோதிர்மய் பாசு, பிலு மோடி, HV காமத், இந்தர்ஜித் குப்தா, குருதாஸ் தாஸ் குப்தா, கீதா முகர்ஜி, NG ரங்கா, JM லோபோ பிரபு, மிர்னால் கோரே, மது தந்தவத்தே, இத்தனை எம்பி, அப்துல் ரஹ்மான் அந்தலே, வசந்த் சாத்தே, கமலாபதி திரிபாட்டி, அர்ஜுன் சிங், எத்தனை பேர் சொல்லனாங்க? நானு அழகாக பேசுவார்கள். ராம்ஜெத் மலானி, சுப்பிரமணிய சுவாமி, ஜார்ஜ் பெர்னாண்டஸ், நிதிஷ்குமார். என்னங்க இது? நாடாளுமன்றத்தை 45 ஆண்டு காலம் நான் கலவரப்பேன் இன்ட்ரோடக்ஷன் சொன்ன பொழுது இவர் ராகுல் காந்தி எடுத்த உடனே பட்ஜெட் செஷன் குடியரசுத் தலைவர் தீர்மானத்தின் மீது நம்ம வாக்கெடுக்க இல்லாமல் இது பண்ணாது பாஸ் பண்ணிட்டாங்க. பட்ஜெட்டுக்கு முதல் நாள் பேச வரும்போது ஜூடோ இப்படிங்கிறாரு. இன்னும் வழி போன மாதிரி என்னன்னு புரியல. ஆக மொத்தம் ராகுல் காந்தியினுடைய அணுகுமுறைகள் சோரோஸ் என்பவனுடைய இயக்கத்தில் தான் நடக்கிறது என்று நிதிகாந்த் தூபே அந்த ஜார்க்கண்ட் MP அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக மொத்தம் சபாநாயகர் என்ன நிர்ணயிக்க போகிறார் என்று தெரியவில்லை. சப்ஸ்டான்டிவ் மோஷன் என்பது 3 விதமாக பிரித்துக் கொள்ளலாம். சபையில் எத்திக்ஸ் கமிட்டிக்கு அனுப்பலாம் அந்த தீர்மானத்தை, அல்லது நாடாளுமன்றத்திலேயே 2 நாட்கள் 3 நாட்கள் என்று விவாதத்தை வைத்துக் கொள்ளலாம். 40 மணி நேரம் 30 மணி நேரம் ராகுல் காந்தி பதவி நீக்கம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி. அரசாங்கத்திற்கு பக்க பலம் இருக்கிறது. அரசியல் ரீதியாக அவர் முடிவு எடுக்க வேண்டும். 3வதாக பிரிவிலேஜ் கமிட்டிக்கு அனுப்ப முடியும். பிரிவிலேஜ் கமிட்டிக்கு போனோம்னா ராகுல் காந்திக்கு மன்னிப்பு கேட்கலாம், அல்லது அவருக்கு 3 நாள் 4 நாள் 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு எதிர்கட்சி தலைவரை, இந்தியாவிற்கு பிரதானமான எதிர்கட்சி காங்கிரஸ், இந்தியாவிற்கு கடந்த 3 தேர்தல்களில் 2014, 19, 24 நரேந்திர மோடியை மீண்டும் மீண்டும் ஜெயிக்க வைத்து இந்தியாவிற்கு ஒரு பிரதான எதிர்கட்சி முக்கியமாக தேவை. அது ராகுல் காந்தியுடைய தலைமை முக்கியமாக தேவை. ஆனால் அவர் இது மாதிரியான அராஜகத்தில் ஈடுபடுவதாலும் நாடாளுமன்றத்தை முடக்குவதனாலும்
அவர் மீது நம்பிக்கை இல்லை என்ற ஒரு தீர்மானம் வர இருக்கிறது. காரணம், இவர் யாரை பார்த்தாலும் ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருவது காங்கிரஸ். லோக்சபால இவர் கொண்டுறாங்க, தேர்தல் சரியில்லைன்னு ஞானேஷ்குமார் மேல மம்தா பானர்ஜி கொண்டுறாங்க, அது காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண போகுது. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா 2026 மார்ச் 9 இந்திய ஜனநாயகத்தில் ஒரு திருப்பு முனையாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக ராகுல் காந்தி பதவி இழக்க நேரிடும். அப்படின்னா இது வெறும் நிஷிகாந்த் துபே அவர்களுடைய தனிநபர் தீர்மானமா இல்லாம நிஷிகாந்த் துபே மூலமா பிஜேபி தான் இதை செயல்படுத்துகிறது அப்படிங்கறது எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அரசாங்கத்துடைய முத்திரை வேணும். அரசாங்கம் ஒரு நிலைப்பாடு எடுக்கவில்லை. ராகுல் காந்தி திருந்துவாரா என்று சபாநாயகர் ஓம் பிர்லா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 9ஆம் தேதிக்குள்ள ராகுல் காந்தியிடமிருந்து பதில் வந்தால் ஏதாவது விஷயங்கள் மாறும். காரணம், நிஷிகாந்த் துபே என்ற கடிதத்தை ராகுல் காந்திக்கு அனுப்பி வைத்தது லோக்சபா செயலகம். இனி அதாவது அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுன்றதுல பிஜேபி தீவிரமா இருக்கு. அது ஒன்னும் தனிநபர் தீர்மானம் தானே. அது பிஜேபி ஒன்னும் அரசியல் ரீதியாக ஒரு முடிவு எடுக்கவில்லையே. அரசாங்கம் கொள்கை வேறு, கட்சி கொள்கை வேறு, தனிப்பட்ட எம்பிக்களுடைய கருத்து வேறு. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியை பேச விடுவது வேண்டாம் என்பது எதிர்கட்சியுடைய முடிவு. சபாநாயகர் 25 நிமிடம், 30 நிமிடம், 1 மணி, 2 மணி என்று மணிகள் ஒதுக்கி விடுவார்கள். இந்த முறையே சசி தரூரை பேச விட்டாரு ராகுல் காந்தி, சொல்லுங்க. போன மட்டும் ஏன் பேச விடல? அந்த மாதிரி பாஜக நிஷிகாந்த் பேச விடுறாங்க. அதாவது பாஜகவுடைய முத்திரை இருக்கா இல்லையா என்பது அரசாங்கத்துடைய நிலைப்பாட்டை பொறுத்து இருக்கிறது. ராகுல் காந்தி எப்படி சசி தரூரை இதுவரைக்கும் பேச விடாத 5 வாட்டி பேச விட்டுருக்காரு. அவர் ஒரு தனிநபர் தீர்மானம் கொண்டு வரலாம், அல்லது தமிழகத்தை சேர்ந்தவர் யாராவது கொண்டு வரலாம். அதற்கும் அரசாங்கத்திற்கும் இருக்காது என்பதுதான் என்னுடைய நீண்ட சேவைக்கு பிறகு, நாடாளுமன்ற ரிப்போர்ட்டிங்க்கு பிறகு என்னுடைய கருத்து. பிரபு, அது மாதிரி பாத்தீங்கன்னா கிரண் ரிஜிஜு இன்னொரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்தாரு. இந்த நிறைய காங்கிரஸ் எம்பிக்கள் போய் ஓம் பிர்லாவுடைய அறைக்கே போய் ரொம்ப ஷவுட் பண்ணாங்க, பிரியங்கா காந்தி அவங்களுக்கு பின்னாடி இருந்தாங்க அப்படின்னு கூட கிரண் ரிஜிஜு ட்வீட்லாம் போட்டிருந்தாரு. என்ன சார் விஷயம் அது? 4ஆம் தேதி புதன்கிழமை பிப்ரவரி மாதம் 2026 வருடம் கண்டிப்பாக சபாநாயகர் சொன்னது போது கரிநாள் அன்று மதியம் 2 மணிக்கு திடுதிடுன்னு ஒரு 25 எம்பி, காங்கிரஸ்காரங்க எம்பிக்கெல்லாம் தடால்னு ஸ்பீக்கர் ரூம் போயிருக்காரு. ஸ்பீக்கர் ரூமுக்கு போவே இல்லைங்க, ஒன்னும் மெதுவா போயிட்டு இருக்காரு. ஸ்பீக்கருக்கும் அந்த இருக்கை ஸ்தானத்திற்கும் ஸ்பீக்கர் ரூமுக்கும் 100 அடி இருக்குங்க. அந்த 100 அடிக்கு நடந்து போகணுங்க. ஸ்பீக்கர் போறதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வர்ஷா கேக்வாட், தமிழகத்தின் 2 பெண்மணிகள் சுதாவும் ஜோதிமணியும், மற்ற பெண் எம்பிக்கள் விறுவிறுவிறுன்னு போய் சபாநாயகர் முற்றுகையிட்டார்கள். அதற்குள்ள கிரண் ரிஜிஜு போனார், பிரியங்கா காந்தின்னு போனாங்க பின்னாடி. ஜோதிமணி அவர்கள் நிஷிகாந்த் துபேயை நேரு ஒரு கத்தார் என்று சொன்னதற்கு ஆலோசனை செய்தார். அதற்கு வழிமுறைகள் இருக்கிறது. கத்தார் என்றால் ட்ரைட்டர், துரோகி என்று பெயர். அதற்கு தாங்கள் தீர்மானம் கொண்டு வாருங்கள், அதை எக்ஸ்பிளைன் செய்ய முடியும். சபாநாயகர் சொல்லிட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதை நீக்கி விடுகிறேன். அவை குறிப்பிலிருந்து நீக்கியாச்சு. ஆனா ஜோதிமணியுடைய ஒரு பேச்சை நீங்கள் பார்க்க வேண்டும். அச்சடிக்க முடியாத வார்த்தையில் அங்கு இருந்தவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதற்கு டேப் ரெக்கார்டுன்னு இருக்கு. இன்னும் கரெக்ட் சரியான சமயத்துல நம்ம கிரண் ரிஜிஜு அதை வெளியிடுவார் பாருங்க. என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. அது நாடாளுமன்ற மரபாது. காங்கிரஸ் எம்பிக்கள் அன்னைக்கு 4 மணிக்கு பாருங்க, பிரைம் மினிஸ்டர் வரப்போறான்னு தெரியும். 5 மணிக்கு 4 மணிலேருந்து அவை நடந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் வருவதற்கு 3-4 நிமிடம் முன்னாடி அந்த பாதையை சரி பண்ணி விடுவார்கள். எம்பிக்களே பண்ணுவாங்க. உள்ள எஸ்பிஜி வர முடியாதுங்க, போலீஸ். அந்த இடத்துல போய் நம்ம நிக்குதுங்க. அவை நடந்து கொண்டிருக்கிறது. ராஜ்யசபாவினுடைய எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஓய்வு பெற போகிறார் அப்படின்னு ஒரு தகவல் வருதுங்க. அவர் எப்பொழுது ஓய்வு பெற போகிறார்? இப்ப அவரு ஓய்வு பெற்று விட்டால் அந்த இடத்தை, அதாவது ராஜ்யசபா எதிர்கட்சி தலைவர் என்கிற இடத்தை நிரப்ப போகின்ற அடுத்த எம்பி யார் சார்? ராஜ்யசபாவினுடைய எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் தலைவர் கூட அவர், மல்லிகார்ஜுன் கார்கே. அவருடைய பதவி காலம் ஏப்ரல் 22ஆம் தேதியுடன் முடிகிறது. 2026
ஆக மொத்தம் அவர் இன்னும் 2 மாதங்கள் எம்பியாக இருக்கலாம். அவருக்கு வயது 86. காங்கிரஸ் நினைக்கிறார்கள் சிறு தலைவர்களை முன்னிறுத்த வேண்டும். காரணம், லோக்சபாவும் ராஜ்யசபாவிலும் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் தான் அடுத்து வரக்கூடிய பொது தேர்தலில் எப்படி எதிர்கட்சிகள் செயல்படுகின்றன என்பதை நிலைநாட்டுவதற்கான ஒரு வழிமுறைகளை, அரசாங்கத்தை மாற்றுவதற்கான வழிமுறைகளை, பொதுமக்களிடம் அரசாங்கம் செய்து கொண்ட தவறுகளை எதிர்நோக்க வேண்டும் என்று எடுத்துரைக்க முக்கியமான பதவி எதிர்கட்சி தலைவர். ராகுல் காந்தி லோக்சபால தான் இளைஞராக இருக்கிறேன் என்று எதிர்கட்சி தலைவராக நாடாளுமன்றத்தினுடைய மேலவை ராஜ்யசபாவிலும் மல்லிகார்ஜுன் கர்கே ஓய்வு பெற்ற பிறகு ஒரு இளம் எம்பியை தலைவராக்க வேண்டும் என்று சோனியா, ராகுல், பிரியங்கா நினைக்கிறார்கள். அதில் ப. சிதம்பரம் வர முடியுமா எதிர்கட்சி தலைவராக? அல்லது திக்விஜய் சிங் ஓய்வு பெற்று விட்டார், அந்த அவருக்கு பொசிஷனுக்கு ஈக்குவலா ஜெயராம் ரமேஷ் வர முடியுமா? அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். அல்லது முகுல் வாஸ்னிக் வர முடியுமா? மகாராஷ்டிரா சேர்ந்தவர், இளைஞர். அல்லது பிரமோத் திவாரி என்று சொல்லக்கூடியவர் உத்தரப்பிரதேசக்காரர், ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமானவர். அவருடைய பதவி 2027 முழுவதனால் என்ன செய்ய வேண்டும் என்று இன்னும் 1 மாதம் 2 மாதங்கள் இருக்கின்றன. கண்டிப்பாக சோனியாவும் ராகுலும் பிரியங்காவும் உட்கார்ந்து கொண்டு முடிவு செய்வார்கள். டெல்லியில் நிலவக்கூடிய தகவல் என்ன என்று கேட்டால், கர்நாடக அரசியலில் ஒரு எதிராளிகள் இருப்பதனால், சித்தராமையா சிவகுமாருடைய சண்டை இருப்பதனால் மல்லிகார்ஜுன் கர்கேனுடைய பதவி முக்கியம் வாய்ந்தது. காரணம், அவர் ஆல் இந்தியா பிரசிடென்டா இருந்தா கூட அவருக்கு எம்பி தேவை. வீடு, வாசல், போக்குவரத்து பிளஸ் செக்யூரிட்டி பிளஸ் அவர் விமான செலவு போறது, இதுதான் எம்பிக்கு நல்ல வசதிகள் உண்டு. அவரையே நீடிக்கலாமா என்று கூட யோசிக்கிறார்கள். ஆனா நீடித்தா அவருக்கு முடியல. அவரை சொல்லிட்டாரு, என்னால முடியல, நடக்க முடியல. சில டயத்துல அவர் வீல் சேர்ல வரார். ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது பார்ப்பதற்கு. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வயது முதுமை காரணமாக சில இயற்கையான இருக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் அவர் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. தாகம் எடுக்கிறது, கழிவறைக்கு போக வேண்டும் என்றிருக்கிறார், வேட்டு கொட்டுவது, உட்கார முடியல, மூச்சு வாங்குது, இதெல்லாம் இருக்கு. அதனால அவர் சொல்லிட்டார், என்னால் முடியாதுன்னு. இப்போ என்ன பண்ண போற? என்னுடைய கருத்து என்ன என்று கேட்டால், முகுல் வாஸ்னிக்கு அவர்கள் தேர்ந்தெடுக்க முடியும். மகாராஷ்டிரா தலித் என்பவர். அதனால ஆனால் ஒரே ஒரு சிறப்பு அம்சம் என்ன என்று கேட்டால், மல்லிகார்ஜுன் கர்கே எம்பியாக இல்லாது இருந்தாலும் சரி, காரணம் பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய தலைவர் எம்எல்ஏவாகத்தான் இருக்கிறார், நிதின் நபீன். அதனால இவருக்கு மல்லிகார்ஜுன் கர்கேக்கு 2nd டேர்ம் 3rd டேர்ம் கொடுக்கலாமா, இல்ல புது ஆளை கொண்டு வரலாமா எதிர்கட்சி முடிவு செய்ய வேண்டியது. சோனியா காந்தி கூடியவரில் முடிவு செய்ய. இப்ப சோனியா காந்தி அப்போசிஷன் லீடரா வரலாம். அந்த அம்மாவுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்குது. அதனால அவளுக்கு உடம்பு சரியில்லாதனால she does not want to take responsibility. இப்போ தமிழ்நாடு சென்ட்ரிக்கான ஒரு டெல்லி கொஸ்டின். மாணிக்கம் தாக்கூர் ஒரு ட்வீட் நேத்து போட்டிருக்காருங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை, மக்கள் தீர்மானிப்பார்கள். இந்த திமுக காங்கிரஸ் உறவு அப்படிங்கிறது எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? ரொம்ப கடினமான கேள்வி. காரணம், 15 நாட்களுக்கு முன்னதாக கனிமொழி ராகுல் காந்தி பார்த்த பிறகு ராஜாவும் ராகுல் காந்தியும் நீலகிரியில் பேசிய பிறகு 1 மாதத்திற்கு பிறகு, ஏன் சபரீசனும் மல்லிகார்ஜுன் கர்கே ராகுல் காந்தி 3 மாதத்திற்கு முன்னதாக பேசிய பிறகும் ஒரு நிலைப்பாடு காங்கிரஸ் எடுக்கவில்லை என்றால் அவர்கள் தயங்குகிறார்கள் திமுகவுடன் தொடர்பு வைத்துக் கொள்ள, உறவு வைத்துக் கொள்ள. பிரதி தினம் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாக்கூரும் ட்வீட் போட்டு திமுகவை கழுத்தறக்கிறாங்க. தாங்கள் குறிப்பிட்ட ஒரு ட்வீட்ல முக்கியமான பகுதி என்ன என்று கேட்டால், திமுக தோல்வி அடைந்த இடத்தை நாங்கள் கேட்கிறோம் என்று. எவ்வளவு அகங்காரம் பாருங்க. எங்க திமுக என்பது என்னதான் சொன்னாலும் சரிங்க பிரபு, 75 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய கட்சி. ஐயா கருணாநிதி அவர்களையும்
மற்ற சீனியர் டிஎம்கே லீடர்ஸ் முரசொலி மாறன், வாக்காடு வீராசாமி, நாவலர் நெடுஞ்செழியெல்லாம் நான் பழகி இருக்கிறேன். சீபா ஆதித்யநாத் போன்றவர்களிடம் பழகி இருக்கிறேன். நிருபராக, தினமணியினுடைய நிருபராக டெல்லியில். மிக மிக பலம் வாய்ந்த கட்சி. அந்த கட்சி தோற்றி விட்ட இடத்துல எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கிறார் மாணிக் தாக்கூர். என்னதான் மமதை பாருங்க. ஆக மொத்தம் தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், காங்கிரஸ் திமுக உறவு கசப்பாக இருக்கிறது. அது முடிய அளவிற்கு முதிர்ந்து விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்லாம ராகுல் காந்தி சொல்லிதாங்க அந்த ட்வீட் போடுறாரு அவரு. இதே 2 தடவை மீட்டிங் போட்டாங்களே டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸோட, டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டோட டெல்லியில. ராகுல் காந்தி சொல்றாரு ட்வீட் பண்ணாத இவருக்கு ஒண்டி எப்படி ஸ்பெஷல் பர்மிஷன் மாணிக் தாக்கூருக்கு? காரணம் என்ன என்று கேட்டால், பிரவீன் சக்கரவர்த்தி இயக்குவது ராகுல் காந்தி, ஜோதிமணி மாணிக் தாக்கூரும் காது கண் மாதிரி ராகுல் காந்திக்கு. இந்த பின்னணியில் பார்த்தால் திமுக காங்கிரஸ் உறவு வராது, பிரியும், பிளவு ஏற்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்க அழகான ஒரு வார்த்தை சொன்னீங்க சார், முறியும் அளவிற்கு முதிர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல ஒரு டவுட், அந்த ட்வீட்டினுடைய கடைசி வரிய பாத்தீங்கன்னா மக்கள் தீர்மானிப்பார்கள் அப்படிங்கிறாரு. அப்ப காங்கிரஸ் தீர்மானிக்காதா? மக்கள் தீர்மானிக்கிறது, தாவேக்காவோட போறதுக்கு தீர்மானிக்கிறது காங்கிரஸ். திமுக உறவு முடிவது அதை வெளிப்படுத்தி விட்டார். அவங்களுக்கு ஒரு காதல் மோகம் தாவேக்கா மீது இருப்பதை வெளிப்படுத்துகிறது மக்கள் என்று சொல்வது. ஓகே 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 சார், இப்போ உங்களுக்கு மிக மிக ஃபேவரட் ஏரியா செய்தி துளிகள். செய்தி துளி 1. மாணிக் தாக்கூர் லோக்சபாவிலிருந்து மற்ற 7 காங்கிரஸ் எம்பிக்களுடன் சேர்ந்து கொண்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதும், அதாவது ஏப்ரல் எண்டு மட்டும் அவர் பாராளுமன்றத்தில் உள்ள வர முடியாது. அவர் பிரதிதினம் காலை 10:30 11 மணி மட்டும் நாடாளுமன்ற நுழைவாயில் மகர்துவார் என்று பெயர் அதற்கு, அங்கு பிரதிதினம் போராட்டம் நடத்துகிறார். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான போஸ்டரை கொண்டுறார். ட்ரேட் டீல், ட்ரம்ப் அவுட், ஹர்தீப்புரி அவுட், மோடி அவுட், அமித்ஷா அவுட் என்றெல்லாம் சொல்லி அதற்கு முனைந்து இருப்பவர் மாணிக் தாக்கூர். ராகுல் காந்தி வரும்பொழுது அந்த 7 பேரும் கோஷமிடுவார்கள், அந்த 8 பேரும். அதில் சு வெங்கடேசன் சிபிஎம் உண்டு. எந்த எம்பி உள்ள போனாலும் வம்புக்கு இழுக்கிறாங்க. ஆனால் ஒரு நூதனமான கருத்து என்ன என்று கேட்டால், இதே மாணிக் தாக்கூர் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் சபாநாயகருடைய இருக்கைக்கு முன்னதாக இருக்கக்கூடிய மேஜையில் ஏறி நின்று கொண்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா போன்ற புத்தகங்களை எல்லாம் கிழித்து போட்டு ஸ்பீக்கர் முன்னடை இருந்து நடனமாடினார் அந்த மேஜை மீது. அதற்காகத்தான் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். காரணம், அந்த காட்சிகளை தாங்கள் பார்த்திருக்கலாம். சபாநாயகர் மீது மிக மிக கெட்ட வார்த்தையெல்லாம் அன்னைக்கு உச்சரித்தார்கள். ஆனா ஒண்ணு, சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அந்த எம்பி எல்லாம் பாராளுமன்றம் நடக்கும்போது உள்ள வர முடியாது, கேள்வி கேட்க முடியாது, சம்பளத்தை கட் பண்ணிடுவாங்க, அவருக்கு இருக்க உரிமைகள் போகிவிடும். அந்த டயத்துல அவர் டிராவல் பண்ண முடியாது அரசாங்க செலவில். இந்த பின்னணியில் பிரதிதினம் காலை என்ன நடக்கிறது, கடும் குளிர். அங்க நாடாளுமன்ற நுழைவாயிலில் ராகுல் காந்தி வருவார். 10:45 மணி 10:50 நடுவுல வந்துருவார். அது மட்டும் 10 சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க. அவர் உள்ள போன அப்புறம் சைட்ல போய் ஸ்டார்பக்னு ஒரு நல்ல காஃபி கடையில இருந்து வரும், கென்டக்கி ஃபுட் சிக்கன், அங்கிருந்து ஒரு சின்ன பாட்டில் ஒன்று வரும், கெம்பா கோலா, கொக்கோ கோலா. அதை தவிர சூடான இறைச்சிகள், நான் வெஜிடேரியன் ஃபுட், ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ் கேரியர்ல போட்டு கொண்டுவாங்க. சூடான காஃபி, டீ வருது. இது அங்க போராட்டம். வசதிகளை பெற்றுக்கொண்டு, அதுவும் கென்டக்கி ஃபுட் சிக்கன் KFC என்பது விலை அதிகம், ஸ்டார்பக் விலை அதிகம். அந்த ரோல் ஒண்ணு இருக்குது பாருங்க, பண்ணு உள்ள வச்சு, அது பேர் நம்மளுக்கு வர மாட்டேங்குது, வெஜிடபிள் சாண்ட்விச், அதெல்லாம் வச்ச. இது ஒரு போராட்டம், அஃப்ளியன்ட், அதாவது பணக்கார போராட்டம். மாணிக் தாக்கூர் தமிழகத்தினுடைய பொது பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கிறாரோ இல்லையோ, ராகுல் காந்தியுடன் சேர்ந்து கொண்டு நரேந்திர மோடி ஒழிக என்பதை பிரதி தினம் சொல்ல ஆரம்பித்ததுதான் செய்தித்துளி. செய்தித்துளி 2.
பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய அலுவலகம் சேவா தீர்த் நாகரிக்தா பவோ என்ற இடத்தில் அவர் புதுமனை புகுந்திருக்கிறார். பிரதமருடைய செயலாளர்கள் சீனியராக இருக்கக்கூடியவர்களுக்கு பிங்க் கலர் போட்டிருக்காங்க. அவர் பதவியேற்ற அன்று 3 கையொப்பம் செய்தார் கோப்புகளில். ஏழை எளியவர்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் வசதிகளை பெருக்கும் அளவிற்கு பி.கே. மிஸ்ரா பிரின்சிபல் செக்ரட்டரி 1, அவர் ஒரியாக்காரர், மிக மிக நெருக்கமான இருப்பவர். நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்த பொழுது செயலாளராக இருந்தார் குஜராத்திலேயே. பிரின்சிபல் செக்ரட்டரி 2 சக்திகாந்த் தாஸ், தமிழ்நாடு கேடர் IAS ஆபீசர், ஒடியாவை சேர்ந்தவர். அவர் தமிழ் பேசுபவர். ரிசர்வ் பேங்க் வங்கியின் கவர்னராக இருந்தார். அவர் தான் பிரதமருக்கு பிரதான 2வது செயலாளர். அவரும் பிங்க் கலர் போட்டிருந்தார். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல். ஆக மொத்தம் பிரதமர் பதவியேற்ற அன்று மற்றும் அலுவலகத்திற்கு அபிஷியல் ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் பிங்க் கலர் போட்டு கொண்டு வர வேண்டும் என்ற உத்தரவை பிரதமர் செயலகம் செய்திருக்கிறது. செய்தி துளி 3. நாடாளுமன்றத்தில், குறிப்பாக நாடாளுமன்றத்தில் உள்ளே சில நிருபர்கள், நாடாளுமன்றத்தினுடைய அதாவது வெளியிலே சில நிருபர்கள், பெண் நிருபர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் டெல்லியில். குறைந்தது 400 முதல் 500 பெண் நிருபர்கள், ஆண் நிருபர்கள் இருக்கிறார்கள். 30 வயதிற்கு குறைந்தவர்கள். தமிழக அரசியலும் சரி, அகில இந்திய அரசியலும் சரி புரிந்து கொண்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். பிரதி தினம் ராகுல் காந்தி கார்லேருந்து இறங்கும்போதும், மக்களவை முடிந்து ராகுல் காந்தி வெளியேறும் போதும் சரியா 1:30 மணி 2 மணிக்கு வெளில வந்துருவாங்க. 10:45 மணிக்கு வருவாங்க. இந்த 2 சமயத்திலையும் இளம் பெண் நிருபர்கள் மிக மிக குளிருக்கும் மழைக்கும் காத்துக்கும் வெயிலுக்கும் இடையே இளமை துடிப்புடன் கூட பணிபுரியக்கூடிய அந்த நிருபர்களை உற்சாகப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எந்த கேள்வி கேட்டாலும் அந்த இளம் பெண் நிருபர்கள் மீது சல்லுன்னு விழறார், இரிட்டேட் ஆறார், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆறார். அவர் போன்ற காட்சிகளை தாங்கள் யூடியூபிலும் பார்க்கலாம். ஒரு இந்தியா டுடே என்று சொல்லக்கூடிய டைம்ஸ் நவ், ரிபப்ளிக் போன்ற தொலைக்காட்சிகளுடைய பெண் நிருபர்களை பார்த்து, ஆர் யூ பெய்டு பை பிஜேபி, ஆர் யூ ஏஜென்ட்ஸ் ஆஃப் பிஜேபி, மோடி மீடியா என்றெல்லாம் சல்லுன்னு விழறாரு. இதை பற்றி இன்று காலை ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி சண்டே அகில இந்திய பத்திரிகையாளர் சங்கம், நேஷனல் யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் மற்றும் இந்தியன் விமென் பிரஸ் கோர் மற்றும் பிரஸ் அக்ரிடேஷன் கரஸ்பாண்டன்ட் ஆஃப் இந்தியா மற்றும் யூத் ஜேர்னலிசம் ஃபார் டெமோக்ரசி என்று சொல்லக்கூடிய அமைப்புகள், பல அமைப்புகள் ராகுல் காந்திக்கு கண்டனம் தெரிவிக்கின்றன. ராகுல் காந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்ஃபரன்ஸ் டெல்லியில் பிரமாதமாக நடந்து கொள்ள இருக்கிறது. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4-5 நாட்களுக்கு. அகில உலக தலைவர்கள் 80 பேர் வருகிறார்கள். திசநாயக்கே இலங்கை பிரதமர், கனடாவுடைய பிரதம அமைச்சர் மற்றும் பல தலைவர்கள் வருகிறார்கள். இந்த கான்ஃபரன்ஸ் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், குளோபல் கான்ஃபரன்ஸ். டெல்லி அதிர்கிறது. இதை செய்து முடித்தவர்கள் 2.5 தமிழ்காரர்கள். 2.5 என்று நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இதை முதலாக பணியேற்று செய்வது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ். அவர் ஒரு பாதி தமிழ்காரர். பலருக்கு அவருடைய பின்னணி, தமிழ் பின்னணி தெரியாது. கோலால் நேயர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வதில் ஆவலுடன் இருக்கிறேன். அவர் IAS ஆபீசருக்கு முன்னதாக தமிழகத்தில் பணிபுரிந்திருக்கிறார். ஒரு தனியார் கம்பெனியில் தமிழ் பேசுவார், புரிந்து கொள்வார், பதில் அளிப்பார். அவருக்கு உறுதுணையாக டாக்டர் ஜெய்சங்கர், ஃபாரின் மினிஸ்டர். அவருக்கு உறுதுணையாக கேபினெட் செக்ரட்டரி TV சோமநாதன். எல்லாருக்கும் முனிதாக ஒருங்கிணைத்தவர் S கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு IAS ஆபீசர். ஆக மொத்தம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது அகில உலக முக்கியத்துவம் பெற்றாலும் தமிழ் மனம் அதிலும் வீசுகிறது. S கிருஷ்ணன் தமிழகத்தில் நிதி செயலாளராக இருந்தவர். இப்பொழுது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செயலாளராக இருக்கிறார். செய்தி துளி 4. இலங்கை அரசாங்கம் சமீப காலத்தில் இந்திய பாஸ்போர்ட் காரர்களுக்கு விசா இல்லாமல் 30 நாள்
இலங்கையில் சுற்றுப்பயணம் செய்யலாம் என்று ஓபன் விசா கொடுத்து விட்டார்கள். தங்களுடைய போர்டிங் கார்டு பாஸ்போர்ட் இருந்தாலே போதும், இலங்கையில் தாங்கள் எங்க ஒன்னா சுத்தலாம், எங்க ஒன்னா மகிழலாம், இயற்கையை அனுபவிக்கலாம். இது மாதிரியான ஒரு நூதன அறிக்கையை இலங்கை அரசாங்கம் முன்மொழிந்ததுக்கு காரணம், இந்தியா பல இன்னல்களிடம் இருந்த இலங்கையை கை தூக்கி விட்டது. 75,000 கோடி ரூபாய் அளவிற்குள்ள உதவிகளை நாம் செய்தோம் என்பதற்காக நன்றி கடன் தெரிவிக்கிறார் அதிபர் திசநாயகி. அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும், இந்திய பிரதமருக்கும் இந்திய ஜனாதிபதிக்கும். இலங்கையில் 30 நாள் வித்தவுட் விசா பீஸ் டூரிசமாக நாங்கள் வரலாம் என்று. இது ஒரு புது திருப்பமாகத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே சார், இவ்வளவு தூரம் வந்திருந்து டெல்லி தொடர்பான பல்வேறு விஷயங்களை வழக்கம் போல நம்முடைய நேயர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிகவும் நன்றி சார். தேங்க்யூ, நன்றி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.